யோசுவாவின் தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். யோசுவாவின் தேவனே உம்மை ஆராதனை. கரங்களை தட்டி சொல்லலாமா? உமது அன்பின் கரங்களை நான் கண்டனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டனே. நான் கண்டனே. நான் கண்டனே. நான் கண்டனே. பரலோக தேவனே, பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். பரலோக மனக்காராதிரிதே ஷாத்திரே மானே கொரோ மேனே மராதிரி கொரோ. உமது அன்பின் கரங்களை நான் கண்டனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டனே. நான் கண்டனே. Yes Lord, நான் கண்டனே. Hallelujah. என்னாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். என்னாகமம் 13:8. எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. இன்னைக்கு ஓசேயாவை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். ஓசேயாவை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து இந்த பூமியில வெளிப்பட பண்ணினார். ஓசேயாவிற்கென்று ஒரு பெரிய மிஷன் காத்திருந்தது. ஓசேயா மேல தேவன் ஒரு தரிசனத்தை வைத்தார். ஓசேயா வாழ்க்கையில கர்த்தர் இதுவரை வேறு எந்த மனிதனிடத்திலும் செய்யப்படாத பலத்த கிரிகளை அவர் நடப்பிக்கும்படி அவரை தெரிந்து கொண்டார். He was a chosen. He was a chosen vessel. ஒருவரும் அறிந்திராத, பெற்றோர்களுக்கு கூட தெரியாத மறைவான ஒரு ரகசியமான தரிசனத்தை ஓசேயாவுக்கு வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்ராயிம் கோத்திரத்துல எல்லாரை போல இந்த பூமியில் அவன் வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் என்ன பேர், என்ன நோக்கத்துல அவனுக்கு பேர் வைத்தார்களோ என்று தெரியாது. அவனுக்கு ஓசேயா என்று பெயர் வைத்தார்கள். நூனின் குமாரன் ஓசேயா. ஓசேயா என்றால் சால்வேஷன் என்று அர்த்தம், ரட்சிப்பு என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்க எதை செய்தாலும் அதை தீர்க்க தரிசனமாவே நீங்க செய்வீங்க, ப்ராஃபட்டிக்காகவே நீங்க செய்வீங்க. வாட் எவர் யூ அட்டம் that will be prophetic. ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க குடும்பத்தில் இருக்கணும். திருமண பந்தத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கணும். பேரண்டிங்ல முக்கியமாய் தேவனுடைய ஆளுகை இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால அவர்களுக்கு தெரியாது இந்த மனுஷனை கொண்டு இஸ்ரவேல் தேசத்துல செய்ய போகிற மகத்தான காரியம் என்னென்று அவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு நல்ல பக்தி உள்ள குடும்பமா இருந்திருக்கிறார். ஆகையால் அவருக்கு ரட்சிப்புன்னு பேர் வச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்ன பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னா, உலகத்திலேயே என் பிள்ளை மாதிரி யாருக்கும் பேரே இருக்காத பேரு லூசிஃபர். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு, பேய், குட்டிச்சாத்தான், ரத்த காட்டேரி, இதுக்கு தான் யாருக்கும் பேர் வைக்கல. இது என்ன யூகம், இது என்ன நோக்கம், இது என்ன பர்பஸ்? பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட போகணும்? கொஞ்சம் பண்ணுங்க. கர்த்தரிடத்துல போகணும். மானிட்டர் கம்மி பண்ணுங்க. கர்த்தரிடத்துல போகணும். இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். நம்ம ஆளுக்கு டாக்டர்கிட்ட கேட்காங்க இந்த பிள்ளையை எப்படி வளர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகையால் தீர்க்க தரிசனமா பேர் வச்சாங்க. இரண்டாவது பையன் ஒரு வாரமா இன்குபேஷன்ல இருந்தான். மூச்சு திணறல், மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் பார்க்க முடியும். இன்குபேஷன் எல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் குறை நேரத்தில் உட்காந்துருந்தான்.
அதனால் ஒரு வாரம் கழித்து பிள்ளையை கொடுத்தாங்க. அவன் சரியாயிட்டான். வீட்டிலேயே எல்லாரையும் விட அவன் தான் வேகமாக ஓடிட்டு இருக்கான். அவன் பெரிய சோத்திரம். இன்குபேஷனில் இந்த வந்தது இப்போ என்ன அபார்டு படுத்து நம்மளே இன்குபேஷனில் தள்ளிடும் போல அந்த அளவுக்கு ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா போதும். அதனால வந்த உடனே இன்குபேஷன்ல வந்த உடனே இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் தியானிச்ச பொழுது நான் எப்படி பேர் வச்சு அப்படின்னு சொன்னா, காட் சென்ட். காட் சென்ட், SENT, கத்தர், கத்தரால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு பேர் வச்சேன். சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, நல்ல வேலைப்பா காட் சென்ட், கொஞ்ச நேரத்தில் காட் கோவா போக பார்த்தாவன் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை போயிருந்தா என்னது எப்படி தான் பேர் வச்சிருக்கணும், காடு வென்ட் அப்படின்னு வைக்கணும். இல்ல, காட் சென்ட், ப்ராஃபட்டிக். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வாயிலேயே நுழையாத பேரு. அது யாரு எவன் சுமந்துட்டு இருக்கானா, யார் பேரு ஒண்ணுமே தெரியாது, சும்மா வச்சிருது. அப்படி வைக்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு தீர்க்க தரிசன ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிறா. நாளைக்கு அடுத்த சந்ததியில என்னென்னவைகள் சம்பவிக்கும் என்பதை குறித்து கர்த்தர் உங்கள் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். You are the generation of prophet. சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருக்கணும் இது வரைக்கும். ஹல்லேலூயா. நீங்க ப்ராஃபட்டிக்காக தான் பேசணும், ப்ராஃபட்டிக்காக தான் நடக்கணும், ப்ராஃபட்டிக்காக தான் ஜீவனம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த 50 பேருக்கு 60 பேருக்கு 100 பேருக்கு பிரசங்கம் பண்றது தான் என் அழைப்புன்னு இருந்துச்சுன்னா நான் ஊழியத்துக்கே வரமாட்டேன். உமக்கு டாட்டான்னு எங்கிட்டோ நான் போயிருப்பேன். இது இல்லை நம்முடைய தரிசனம். ஸ்தோத்திரம். அதனால தான் நான் பேசும்பொழுது ஐ ஸ்பீக் டு சென்னை. நான் பிரசங்கம் பண்ணும்போது மன்னர்பேட்டை ஐபிசி சபைக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணல, நான் சென்னைக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், இந்திய தேசத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், வான மன்னர்கள் எல்லாம் பொல்லாத சேனைக்கெல்லாம் நான் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Let your life be prophetic. ஓசையான் பேர் வச்சாங்க, ரட்சிப்புன்னு பேர் வச்சாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. 16வது வசனத்துல அவனுடைய ரட்சிப்பு, அவனுடைய பேரினுடைய காரியம் வெளிப்பட்டது. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதர்களின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் ரட்சகன். ஒருவேளை இவனால என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரும், என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல காலம் முழக்கும், இவனால என் குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சம் வரும், இவனால எனக்கு ஒரு பெரிய உண்மை மேன்மை வரும். எப்ராம் கோத்திரத்துல இவனால நம்ம குடும்பத்திற்கு ஒரு துளிவு வராதா என்று நினைத்து வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை ஓசேயாவிலிருந்து யோசுவாவை மாற்றி, நீங்க சாதாரண ரட்சிப்பு இல்ல, you are not a single salvation, you are the salvation of Lord. கர்த்தருடைய ரட்சிப்பு என்று அவனுடைய பெயரை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஓசேயானா ரட்சிப்புன்னு அர்த்தம். யோசுவான்னு சொன்னா கர்த்தருடைய ரட்சிப்பு என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நான் என்ன ஆண்டவருக்கு நான் என்ன கொடுக்கேன்னு சொல்லாதீங்க. இருக்கிறத கொடுத்தீங்கன்னா அவர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா அவனை மாற்றுவார். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க? தேவனுடைய பணிக்கு எத்தனை பேர் கொடுக்குறீங்க? சுவிசேஷத்துக்கு எத்தனை பேர் சொல்ல வாரீங்க? தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை செய்வதற்கு எத்தனை பேர் தியாகமாய் கர்த்தருக்கு உங்களுடைய சம்பத்தை பயன்படுத்துறீங்க? இருக்கிறத கொடுங்க, இருக்கிறத கொடுங்க. பால்யாங்குச்சோ உலகத்திலே பெரிய சபை, 8 லட்சம் விசுவாசிகள் உள்ள சபை. சபையை கட்டும் பொழுது ஒண்ணு கிடையாது. சபைக்காக காணிக்க கொண்டு வான்னு சொன்னா ஒரு வயதான அம்மா ஒரு வெள்ளி தட்டு, ஒரு வெள்ளி ஸ்பூன், சில்வர் தட்டு, சில்வர் ஸ்பூன் கொண்டு வச்சாங்க. அது வச்ச ஆரம்பிச்சதுதான் இப்பொழுது உலகத்திலே ஒரு பெரிய சபையாக கர்த்தர் கட்டப்பட்டு ஒரு கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசேயாவை கொடு, கர்த்தர் யோசுவாவாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கிறத கொண்டு கொடுத்துடணும், இருக்கிறத வச்சு ஊழியம் செய்யணும், இருக்கிறத வச்சு கர்த்தருக்கு ஓடணும். வயசாயிடுச்சு, ஊழியத்துக்குலாம் வர முடியாது, ஜெப நடைக்கு வர முடியாது. இல்லை இல்லை இல்லை, வரலாம்
வரலாம். முடிந்த மட்டும் நடங்க. வயசானவங்களுக்கு நான் சொல்றேன், முடிந்த மட்டும் நடங்க, ஸ்தோத்திரத்தோடு நடங்க, அபிஷேகத்தோடு நடங்க. அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறத வச்சு இருக்கிற பலத்தோட போதான் ஆண்டவர் சொன்னாரு. இருக்கிற பலத்தோட நடங்க தான் கர்த்தர் சொல்றாரு. ஆகையால் பிரியமானவர்களே, ஓசேயாவை கொடுத்தான். யார் கொடுத்தா? நூனின் குமாரன் நூன் ஓசேயாவை கொடுத்தான். ரட்சிப்பு என் குடும்பத்துக்கு ரட்சிப்புன்னு கொடுத்தான். இல்ல இல்ல இல்ல, நான் தேசத்துக்கே ரட்சிக்கிறவனாய் நான் மாற்றேன்னு சொல்லி கர்த்தர் அவன் பேரை மாற்றினார், தரிசனத்தை மாற்றினார், ஊழியத்தை மாற்றினார். அவனுடைய எதிர்காலம் முழுவதுமே மாறிற்று. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. யோசுவா என்றால் அவனுடைய ஊழிய தரிசனத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரணம், ஸ்தோத்திரம், அர்த்தம் என்னன்னா சுதந்திரிப்பான். சுதந்திரம். யோசுவா என்றாலே சுதந்திரம். He will inherit what was spoken by the prophets of the Lord, the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவன் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மோசே நாட்கள்ல நிறைய கலவரம், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம். அவன் உண்டு இல்லைன்னு ஆயிட்டான். கொஞ்ச நாள்ல கடைசியில கானான் தேசத்தையே இழந்துட்டானா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பெரிய பாடு. ஆனால் யோசுவா புத்தகத்தை 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. ஜனங்கள் வந்து யோசுவனிடத்துல சொல்றாங்க, மோசேயோக்கு நாங்க எப்படி கீழ்ப்படிந்தோமோ அதுபோல யோசுவாவை நாங்களும் உமக்கு கீழ்ப்படிவோம், உம்முடைய சொற்படிபடியெல்லாம் நாங்கள் செய்வோம், நீர் அவருடைய சித்தத்தின்படி செய்ய மாத்திரம் தைரியமாயிரு என்று சொல்லி ஜனங்கள் அடிபணிந்து கீழ்ப்படிந்து பக்குவப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்குள்ள வந்த அளவிற்கு கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவாவுக்கு தேவனுடைய சபையை, தேவனுடைய ஊழியத்தை நடப்பிக்கிறதற்கு யோசுவாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை போல, அவருடைய வாக்கை போல பேசுகிற ஜனங்களை கர்த்தர் இந்த நாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மேய்ப்பனை பார்த்து நீர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்கிறோம் என்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் கேட்கிறார். தேவனுடைய சோத்திரம், மனுஷனுடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்கிறோம் என்று கேட்கிற ஜனக்கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். சபையின் ஊழியத்தை, தேவனுடைய மந்தியை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க எங்களை நான் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் என்று தன்னை முழுவதுமாய் கீழ்ப்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால் யோசுவா என்றாலே சுதந்திரம். கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். நமக்குள்ளே சுதந்திரத்தை, you are carrying an inheritance. உங்களுக்குள்ள ஒரு சுதந்திரம் இருக்கிறது. என்ன சுதந்திரம்? கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறதான பரலோக நிச்சயம் என்கிறதான சுதந்திரம். தேவன் உங்களை ஒரு ஆளுகைக்குள்ளே கொண்டு போவார் என்கிற சுதந்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. 4 பேருக்கு முன்னாடி ஒரு ஆளுகைக்குள்ள வரணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஆளுகை கூறணும் அப்படின்னு சொன்னா, நீ ஆடு மேய்க்கிற நேரத்துல நீ கர்த்தரோடு சஞ்சரிப்பாயானால் தேசத்திற்கு ராஜாவை உன்னை மாற்றுவா. ஆடு மேய்க்க போறேன், சர்ச்சைக்கு வரலன்னா போ, காலம்புள்ள ஆடுதான் மேய்க்கணும். வேலைக்கு போற அப்படின்னா காலம்புள்ள அவனுக்கு தான் உழைக்கணும். நீங்க என்னைக்கு முதலாளி ஆகுது? நீங்க என்னைக்கு முதலாளியா ஆகிறது? நீங்க என்னைக்கு எஜமானனா மாறுவது? உங்களுக்கு மேல இருக்கிற அந்த எஜமானுடைய வார்த்தை கீழ்ப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை பணிவிடைக்காடுகளிலிருந்து எஜமான ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு போவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு யோசுவாவின் ஆவியையும் அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறார். ஏன்னா உலகத்துல சபை எதற்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னா யுத்தத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. உலகத்துல தேவன் சபையை எதற்கு நியமித்திருக்கிறார்? பாதாளத்தோடு போராடுவதற்கு. அவர் சொல்றாரு, என் சபை இந்த கல்லின் மேல் கட்டுவேன். சொல்லுங்க. பாதாளம்னா என்ன அர்த்தம்? A kingdom of darkness. பாதாளத்தின் வல்லமை. The church is continually fighting against the power of darkness in this world. உலகத்திலே பாதாளத்தின் வல்லமையோடு சபை போராடுவதற்கு அன்றி வேறொன்றுக்கும் சபை
தேவனால் நிறுவப்படவில்லை, அழைக்கப்படவில்லை. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொழுதுபோக்கு, சில நேரம் தேவ சமூகம் சர்ச்சுக்கு போறது, சிலருக்கு ஒரு நேரம் பொழுதுபோக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை. காலம் வருகிறது, சோத்திரம், விழுந்து போனவன், தேவனால் தள்ளப்பட்டவன், பாதாளத்திலிருந்து எழும்பி தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று எண்ணி மிகவும் பயங்கரமாய் தேசத்தில் எழும்பி சபையை விழுங்கும்படி சத்ருவான் வருகிற காலம் வருகிறது. அப்பொழுது யுத்தத்திற்கு ஆயத்தமானவர்களை கொண்டுதான் அவனை சங்கரிப்பார். எழும்பு, உனக்குள்ள இருக்கிற யோசுவாவை தட்டி எழுப்பு. உனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் யோசுவாவை நீங்க அனல் மூட்டி எழுப்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவின் ஆவி உடையவனே, யோசுவாவின் தரிசனம் உடையவனே, யோசுவாவினுடைய கிரிகளை உடையவனே, யோசுவாவுடைய ரட்சிப்பை உடையவனே, தேசத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவின் சில குணங்கள் இருக்கு. ஏன் கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார்னா, வாசிங்க யோசுவா 4:9 வாசிங்க. ஸ்தோத்திரம். 7 வாசித்துருங்க, 7 வாசித்துருங்க. யோசுவா 4:7. நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்போட்டும் அடையாளம். இந்த சத்தியத்தை, இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு 9வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டி சுமந்த ஆசாரின் கால்கள் நின்ற இடத்திலே, கவனிங்க, யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. யோர்தான், நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் மிஷன் தேவன் கொடுத்த முதல் ஊழியம் இக்கரையில, யோர்தானுக்கு இக்கரையில ரூபானியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தை இந்த பக்கம், அவங்களுக்கு சுதந்திரம் இந்த பக்கம், சரியா? அந்த பக்கம் மீதி அவனுக்கு கொடுக்கணும் கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த பக்கம் இவங்களை பார்த்து சொல்றாரு, எப்பா நீங்க உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னு சொல்லிட்டு நீங்க சொகுசாங்க உட்காராதீங்க, யுத்தம் இருக்குது. உங்க சகோதரர் எல்லாருக்கும் தேசம் சுதந்திரத்தை அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படிக்கு ரூபேனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் நீங்க உங்க சகோதரோடு சேர்ந்து உள்ள போய் நீங்க யுத்தம் பண்ணி நீங்க இந்த தேசம் முழுவதும் சுதந்திரிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே, உம்முடைய வார்த்தையின்படியை செய்வோன்னு சொன்ன உடனே, இவர்கள் யோர்தானின் இக்கரத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் மிஷன் அவர்கள் போகிறார்கள். யோர்தானை வெட்டாந்தரையில நடந்து போவதை போல நடந்து போனார்கள். ஸ்தோத்திரம். யோர்தானுடைய மத்தியில உடன்படிக்கை பற்றி சுமந்த ஆசாரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். குவியலாக யோர்தான் புரண்டு வருகிற அந்த தண்ணீர்கள் நின்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் கடந்து போன உடனே, ஸ்தோத்திரம், உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசான் கடந்து போன உடனே கடைசியாக அவன் என்ன செய்யறான் தெரியுமா? தேவன் எங்களை எப்படி ஸ்தோத்திரம் சிமந்த சமுத்திரத்தில் தடவழியாய் கடந்து போக பண்ணினாரோ அது போல சுதந்திரிக்கும்படிக்கு கானான் தேசத்துக்கு நாங்கள் எப்படி வந்தோம் என்று எங்கள் பிள்ளைகள் கேட்டால், ஒரு அடையாளம் எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்படிக்கு யோர்தானின் மத்தியில 12 கற்களை எடுத்து அங்கே நாட்டினான். வசனம் சொல்லுகிறது, அவைகள் இன்றும் அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவானாலே அவனுக்குள்ள ஒரு அடையாளத்தை சுமக்கிறவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு அடையாளம் கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன அடையாளம் தெரியுமா? ஜெயிக்கிறவள், ஜெயிக்கிறவன், போராடுகிறவள், போராடுகிறவன் என்கிற அடையாளம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நடத்தினா, கவனிங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை நடத்தினா அடையாளத்தோடு தான் நடத்துவார். அடையாளத்தோடு தான் நடத்துவார். அடையாளம், அடையாளம் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் அடையாளம் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். குறித்து வைத்துக்கொள்ளுங்க. வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 14:10 சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன்னுடைய ஆயுதங்களை நோக்கி, பெலிஸ்தர் தானியத்துக்கு போவோம், அவங்களாம் நமக்கு விரோதமாக கொக்களிச்சிட்டு இருக்காங்க, நம்ம போய் அவங்கள வெட்டுவோம், அவங்கள வீழ்த்துவோன்னு சொல்லி யோனத்தான் ஒரு ஆளு ஆயுததாரின்னா அது யாரு? வெப்பன் பேரர். அவனுக்கு தேவையான வெப்பனை சப்ளை பண்றவன். ஒன்றிய அவன் என்ன செய்தான்? பெலிஸ்தீனுடைய பாளையத்துக்கு போனான்.
போகும் பொழுது கர்த்தரிடத்துல ஒரு அடையாளத்தை கேட்கிறான். அவன் சொல்றான், நாம இங்கிருந்து நம்மை காண்பிக்கும் பொழுது மலை உச்சிலிருந்து பெலிஸ்தியர்கள் இங்கே ஏறி வா என்று சொன்னா அவர்களை கர்த்தர் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார் என்பதனான அடையாளம். அடையாளம். உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடையாளத்தோடு போனீங்கன்னா ஜெயம் நிச்சயா, வெற்றி நிச்சயா, கர்த்தர் உங்க கூட வருகிறார் என்பது நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாராவது சொன்னாங்கன்ட்டு உடனே முடிவெடுக்காதீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை பாழா போறதுக்கு காரணமே இதுதான். எங்க பெரியப்பா சொன்னாருன்னு கேட்டேன், எங்க அம்மா சொன்னாங்கன்னு கேட்டேன். உங்க அம்மா ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய தேவதூர் பர்வத்தின் இறங்க வந்தெல்லாம் கிடையாது. கர்த்தர் உனக்கு அடையாளம் கொடுத்துருக்கிறாரா? ஒன்றுக்கு 2-3 அடையாளத்தோடு நீங்க போனீங்கன்னா நீங்க போகிற காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோனத்தானுக்கு முன்பாக பெலிஸ்தியர்கள் எல்லாரும் மடிந்து விழுந்தார்கள். யோசுவாவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் கர்த்தருடைய அடையாளம் உங்களுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய அடையாளம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் கர்த்தருடைய அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது. சேனை உங்களிடத்தில் இருக்கிறது. அப்பொழுது நீங்க போகிற எல்லா பாதைகளும் உங்களுடைய சத்துருக்கள் மடிந்து விழுவார்கள். மடிந்து விழுவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசுவாவின் ஆவி உள்ளவர்களாய் நீங்க இருக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் பார்த்து சொல்றீங்க, யோசுவாவின் ஆவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, யோசுவாவினுடைய தைரியத்தை எனக்கு தாங்க, அழைப்பை தாங்க, வல்லமையை தாங்க ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு அடையாளத்தை வைத்து உங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுவோம். அடுத்ததாக ஜோஷுவா had God's direction. அவங்க வாழ்க்கையில யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வழிகாட்டுதல், மேப், பரலோக மேப். நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு கூகுள் மேப் தான் இருக்கு. சமீபத்தில் ஒரு கார் போய் பள்ளத்துல போய் சொருகிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா கூகுள் மேப். கூகுள் மேப், சோஷியல் மீடியா மேப், ஹீரோயிசம், ஹீரோயின் மேப். அவர்கள மாதிரி, இவர்கள மாதிரி, ஸ்போர்ட்ஸ்ல அவன மாதிரி, டான்ஸ்ல இவள மாதிரி, சினிமால இவன மாதிரி. நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட சினிமாவில் நடிக்கிற வேசிக் கல்லர்கள் தான் மாடலா இருக்காங்க, வழிகாட்டலா இருக்காங்க. அவரை மாதிரி எப்படியாவது ஆடிட மாட்டோமா? அவனை மாதிரி எப்படியாவது சண்டை போட்டுட மாட்டோமா? அவனை மாதிரி வாழ்க்கையில முன்னேற மட்டுமா? நிறைய பேருக்கு நிறைய மேப் வச்சு சுத்தி திரியுறாங்க. ஆனால் யோசுவாவின் ஆவி உள்ளவர்கள் தேவன் தந்த மேப்பை தவிர வேற எந்த மேப்பையும் அவர்கள் பின்பற்றவே மாட்டார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேப் வச்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை குறித்து தெரிந்து கொண்ட தேவன் வாழ்க்கை குறித்துதான மேப் வச்சிருக்க. டைரக்ஷன்ஸ், வழிகாட்டுதல் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பெற்றோர்கள் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு தேவனுடைய மேப்பை பெற்றுக் கொடுங்க. தேவனுடைய மேப்பை பெற்றுக் கொடுங்க. உங்க மேப் எல்லாம் ஒண்ணுக்கும் உதவாது. அப்படியே நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க பிள்ளை கொடுத்தீங்கன்னா 2-3 விஷயத்தை வித்து திண்டு போயிடும். ஏன்னா அது மனுஷரை உண்டாக்குற மேப். தேவன் உங்க பிள்ளைகளுக்கு தந்த மேப் இருக்கா? 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 எவ்வளவுதான் தூரமாய் பிசாசு கொண்டு போக எத்தனித்தாலும், எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல கொண்டு வந்திருந்தாலும், கர்த்தருடைய மேப்பின் படி உங்க பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பீங்களானா யோசுவாவை போல ஒரு சுதந்திரத்துக்கு உங்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவா. அல்லேலூயா. சில காலம் உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுப்பார். சில காலம் நம்ம சில பிசாசுக்கு ஒப்பு கொடுங்க. இருக்கட்டும். சிலர் நல்ல ஆவிக்கிற வாழ்க்கை வளர்ந்துட்டு இருப்பாங்க, பின்மாற்றத்தில் போவாங்க, பாவ ஜீவித்து போவாங்க. ஆனாலும் அவங்க போனாலுமே தேவன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து தான் இருப்பாரு. அதனால இழப்பு, கண்ணீர், பாடு, பிரச்சனைகள், பின்மாற்றம், ஒரு மேப்படி நடக்கிறவனுக்கு அது லாபமே தவிர நஷ்டமே இல்லவே இல்லை. பிரைஸ் காட். ஆமா. அதனால உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்ய சொல்லணும்? கர்த்தருடைய மேப்பை கற்றுக் கொடுங்க. தேவனுடைய பிள்ளைக்கு மேப்பை கற்றுக் கொடுங்க. வசனத்தை கற்றுக் கொடுங்க.
ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஸ்தோத்திரம். நேற்று காத்திருப்பு கூட்டத்தில் என்னுடைய பொண்ணு நாத்துமாவே கத்தரை சோத்ரி முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரின்னு சொன்ன முடிச்ச உடனே ஆமேன் கத்திருக்கிறா. எனக்கு அதுதான் சந்தோஷம். போதும், ஆமேன் ஒரு வார்த்தை வச்சு அந்த பிள்ளை இந்த உலகத்தில் பொழைச்சிரும். போதும், முடிஞ்சுது, நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஆமா, நாத்துமாவே கத்தரை சோத்ரி முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி, நாத்துமா கத்தரை சோத்ரி அவர் செய்ய சகல உலகமும் மறவாதே இஞ்சி பீராதிய. நான் உங்களுக்கு சொல்லல. ஆமே, சக்சஸ் மேப்பை கொடுத்தாச்சு. இனி இனி எனக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. என் வேலையை நீ பார்க்க, நீ உன் வேலையை நீ பாரு, போயிட்டே இரு. அல்லேலூயா. யோசுவாவுக்கு எத்தனை எல்டர்ஸ் சபையில இருந்து, இஸ்ரவேல் சபையில இருந்து எத்தனை பேர் சீனியர் அவர்களுக்கு அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படி மேப் கொடுத்தாலும், அல்ல, பரலோகத்தின் மேப் என் கரத்தில் இருக்கு. அவர் என்னை ஜெயமாய் நடத்துவார். மாமா பேசுவான், மச்சான் பேசுவான், நான் இருக்கேன்பா, போவேன்பா, உன்னை எங்கேயாவது போற வழியில வித்துட்டு போயிடுவான். கர்த்தருடைய மேப் ஒன்று இருந்துச்சுன்னா, யோசேப்பை போல அவர்களை ஒன்று விற்று போட்டாலோ, கர்த்தர் நடத்த வேண்டிய பாதையில நடத்தி உன்னை சுதந்திரத்தின் மேல நிற்க வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்ததாக யோசுவாவுக்குள்ளே இருந்ததான ஒரு முக்கியமான கேரக்டர் என்னன்னா, நோ டிலே, நோ ப்ரோகாஸ்டினேஷன், நோ டிலே. வெட்டுனா வெட்டிடணும், அவ்வளவுதான். போனா போயிடணும். நீங்க முதல் 6 அதிகாரத்தை, யோசுவா புஸ்தகத்தின் முதல் 6 அதிகாரம் சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் யோசுவாவையும் ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டது. நீங்க வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லி தாமதிக்கல. 2வது அதிகாரத்திலே கிளம்பிட்டான். வா, நம்ம யோர்தானை கடந்து போவோம். மோசே இருப்பாரா? மோசே மாதிரி அங்கோட்டு இருப்பாரா? மோசே கோல் வச்சிருந்தான், இப்ப எனக்கு கோல் இல்லையே. யோர்தானை பார்த்து நீட்டுறதுக்கு எனக்கு கோல் இல்லையே. யோசுவா முச்செடி அனுபவம் இருந்துச்சு, எனக்கு முச்செடி அனுபவம் இல்லையே. 40 நாள் சீனா மலையில உபவாசிக்கிற அனுபவம் இருந்துச்சு, முகமுகமா தரிசித்தானே, எனக்கு அது இல்லையே. அப்படிலாம் உட்காந்து புலம்பவும் இல்லை, சந்தைப்படவும் இல்லை, டிஸ்கஷன் பண்ணவும் இல்லை. யோர்தானை மிதிக்க சொன்னாரு, ஆசானை கொண்டு போய் கால் வைக்க சொல்லுன்னு சொன்னாரு. வச்சாங்க, புலந்தது, கடந்து போனாங்க. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில சுதந்திரமாய் மாற்றி தந்தார். அல்லேலூயா. டிலே கிடையாது. நிறைய பேர் நாளைக்கு ஜெபம் பண்ணுவோம், நாளைக்கு பைபிள் வாசிப்போம், அடுத்த வாரம் பார்த்துக்கிடுவோம், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போய்க்கிடுவோம். இந்த வாரம் பூமி பழந்துருச்சுன்னா, ஒரு பாவத்தை விடுமுறைக்க கர்த்தருடைய ஆவியை உணர்த்துறாருன்னா கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் பார்த்துருவோம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு எல்லாம் சரியாயிரும். அதுக்கு முன்னாடி பூமி பழந்துருச்சுன்னா உயிரோட பாதாளத்தில் இருக்கனால வசனம் சொல்லுது. அதை செய்யாத, இதை செய்யணும், இதை செய்யணும். இது கர்த்தருக்கு சில காரியங்களை கர்த்தர் இருதயத்தில் போடுவார். தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் இதை செய், இதை பேசு, இவங்களிடத்துல நீ போ, இந்த காரியத்தை நீ செட்ரேட் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா உடனே சொல்லணும். மன்னிப்பு கேட்கணுமா, உடனே போய் மன்னிப்பு கேளு. நாளைக்கு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்காம அந்த ஆள் போயிடுச்சுன்னா முடிஞ்சு. யுவர் லைஃப் இஸ் இன்கம்ப்ளீட் இன் த வேர்ல்ட். பரலோகத்துக்கு போய் நிறைய ப்ராசஸ் இருக்கு, அது பெரிய விஷயம், அதெல்லாம் வேண்டாம். நோ டிலே. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல போய் வாசித்து பாருங்க. யோசுவா 19 அதிகாரத்துல 28 வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் 42 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்களேன். ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தோத்திரம், ஸ்விஃப்ட்லி ஆக்டிங் கேரக்டர். உடனே ஸ்தோத்திரம். 29 வசனத்துல மக்தாவை பிடித்த பின்பு 29 வசனத்துல லிப்னாவுக்கு போறான். அதுக்கு பின்பு 33 வசனத்துல கேசன் ஸ்தோத்திரம் 31 வசனத்துல லாகிஸுக்கு போறான். இங்க ஜெயம் எடுத்த உடனே, இங்க ஸ்தோத்திரம் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்த உடனே 33 வசனம் கேசன் ராஜாவின் இடத்துல போய் அவனை வெட்டி ஸ்தோத்திரம் அவன் ஜனத்தெல்லாம் வெட்டி போட்டு ஜெயத்தை எடுக்கிறான். 34 வசனம் ஸ்தோத்திரம் எக்லோனுக்கு போறான். எக்லான்ல ஜெயத்தை பெற்ற உடனே எப்ரோனுக்கு போறான். எப்ரோன்ல ஜெயத்தை பெற்ற உடனே தெபீருக்கு போறான். 40வது வசனம் தெபீர் முடிச்ச உடனே ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது, மலை தேசம் அனைத்தையும், தென் தேசத்தையும், சமபூமியையும், நீர்ப்பாய்ச்சலான இடத்தையும் எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு தாமதம் இல்லாமல் அவன் ஜெயித்தான், வெற்றி பெற்றான், சுதந்திரித்தான். சோம்பேறிகளுக்கு சுதந்திரம் கிடையாது, படுக்கிறவனுக்கு சுதந்திரம் கிடையாது, வைத்த பெருக்கிறவனுக்கு சுதந்திரம் கிடையாது, சொகுசு தேடுகிறவனுக்கு சுதந்திரம் கிடையவே கிடையாது. ஒரு அதிகாரம் தான். இந்த பேசேஜிலேயே கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த
எல்லா மிஷனையும் ஒன்றன் பின் ஒன்றாக தாமதம் இல்லாமல் செய்து முடித்தான். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. 42 வசனம் முக்கியமான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். வாசிங்களேன் 42 வசனம் 19 42. அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா, அந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும்னா நீங்க மட்டும்தானா? 10வது அதிகாரமா? 10வது அதிகாரம் 42வது வசனம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் அது வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஒருமிக்க அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. ஒருமிக்க அப்படின்னா அட் எ ஸ்ட்ரெச், ஒரே அடியில, ஒரே வீச்சுல, ஒரே வீவ்ல, ஒரே வேவ்ல, ஒரே முயற்சியில எல்லா ராஜாக்களையும் எல்லா தேசத்தாரையும் சங்கரித்து அவன் ஜெயம் பெற்றான். அல்லேலூயா. உனக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை ஒற்றே விட்டாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? மடிற வரை போராடணும். வியாதியா குணமாகிற வரை போராடி ஜெபிக்கணும். போராட்டமா? போராட்டம் உன்னை விட்டு போகிற வரை நீ போராடி ஜெபிக்கணும். போராடி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் கர்த்தர் அப்படி செய்யணும் சொன்னார்னு சொன்னா, கொஞ்சம் கேப் விட்டேன்னா உன் எதிராளி பலன் கொண்டுருவா. பாம்பு அடிப்பாங்க தெரியுமா? பாம்பு அடிச்சிருக்கீங்களா? சோத்திரம். சங்கர் நாளைக்கு ஒரு பெரிய பாம்பு கொண்டு வாங்க, எல்லாரும் அடிக்க ட்ரைனிங் கொடுப்போம். டப்ப 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 டப்னு அடிச்சுன்னு பாம்பு யோசிக்க கூடாது. அங்க போயிடலாமா இங்க போயிடலாமா அப்படி யோசிக்க, டமார் 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 போட்டுருணும். முதல்ல தலையை பார்த்து அடிக்கணும்னு சொன்னோம்னா தலை என்ன செஞ்சிடும்? மிஸ் ஆயிரும். தலை மிஸ் ஆச்சு, நீங்க மிஸ். ஆமா, அது நல்ல பாம்பு கட்டு வரையும் தலை மிஸ் ஆச்சு, அடிச்சிட்டா முடிஞ்சு. தலையை குருவி வைப்பாங்க, சொல்ல தலையெல்லாம் குருவி கூடாது. எங்க அடிக்கணுமோ டம 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 அடிச்சிடணும். யோசிக்க பிசாசு என்ன செய்யக்கூடாது? இப்படி கூடி வந்தா இவ்வளவு சாச்சிடலாம், இப்படி கூடி வந்தா இவனை கவுத்துறலாம் அப்படின்னு அவன் பிளான் போடுறதுக்குள்ள அடி ஓடணும். என்ன இப்படி முழுக்கி என்னை பார்த்து பயமா இருக்கு? உங்களை சொல்லல, தூக்கத்துல நினைச்சிடாதீங்க, பிசாச சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சத்துருக்கள் உங்களை குறித்து ஒரு யுத்தத்துல தோல்வி பெற்றுட்டாங்கன்னா, நீங்க அவர்களை ஜெயிச்சிட்டீங்கன்னா, இன்னொரு யுத்தத்தை அவர்கள் உங்களுக்கு விரோதமாய், இன்னொரு பிரச்சனையை போராட்டத்தை உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் சிந்திக்க கூட நேரம் கொடுக்காதபடி நீங்கள் போராடி களத்தில் இறங்கி யுத்த ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னா, யோசுவாவை போல அவர்கள் எல்லாரையும் நீங்க ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தையும் அப்படிதான், வாரத்துக்கு ஒரு மாதிரி பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ணக்கூடாது. பார்த்து ஒருமிக்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஒருமிக்க, சத்தமா சொல்லுங்க, ஒருமிக்க அப்படின்னா ஒன்றன் பின் ஒன்றாக ஒருவனும் இணைந்திடக்கூடாது. யார் இந்த தேசத்தில் உள்ள ராஜாக்கள் ஒன்றிணைந்து எனக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்துடக்கூடாது. இவன் அவனை தொடுகிறதுக்குள்ளையும், இவன் அவனை யோசிக்கிறதுக்குள்ளையும், இவன் அவனை யோசிக்கும். மலை தேசத்துல, தென் தேசத்துல, சமபூமியில் இருக்கிற எல்லா தேசத்திலும் ராஜாக்களை எல்லாம் ஒருமிக்க யோசித்து துட்டத்திற்கு, நமக்கு விரோதமா யுத்தத்திற்கு ஆயத்தம் ஆகிறதுக்குள்ள இங்க வாசல்ல நீங்க யுத்தத்தில் நிக்கலாம். ரமஷரா தினமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். சத்துருவானவன் உங்களை சேதப்படுத்த நினைப்பதற்கு முன்பதாகவே, திட்டங்களை ஏற்றுவதற்கு முன்பதாகவே அவனை முற்றிலுமாய் சங்கரிக்கிற யோசுவாவின் ஆவியை உங்கள் மத்தியில் ஊற்றியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குறித்து தீங்கு செய்ய நினைக்க கூட விடக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழி, ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பெண்களுக்கெல்லாம் நான் சொல்லித்தரேன், உங்க குடும்பம், உங்க கணவர், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நான் ஒரே ஒரு வழி, ஜெபத்துல காட்டுங்க உங்க வைராக்கியத்தை. அவனா வரட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தூக்கி இப்படி சொருகி இப்படி நிக்க கூடாது. அவர் ஒன்று வச்சாருன்னா ஃப்ளாட்டு ஒரு வாரத்துக்கு, இது நமக்கு தேவையே இல்லை. நான் சீக்கிரட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் பெண்கள் கூட்டத்தை சொல்லித்தரணும், அதனால வேற வழி இல்லை. ஸ்தோத்திரம். சிம்பிள். நீங்க கர்த்தர், நான் அடிக்கடி சொல்லுவேன் சிலர்கிட்ட, நீங்க ஒரு வேதாகம பெண்மணியா இருந்தீங்கன்னா குடும்பம், வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க கண்ட்ரோல தான் நடத்துவார்.
நீங்க தீர்க்கதரிசியா இருப்பீங்க, நீங்க வந்து ஆறுதல் அளிக்கிறவங்களா இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே அடியாய், ஒரே லக்காய் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், லக்கை நோக்கி பின்தொடர்கிறேன். ஸ்தோத்திரம். அடுத்ததாக யோசுவானுடைய பலன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் இருந்தது. ரொம்ப முக்கியம். முதல் 2 ராஜாக்களை சுதந்திரித்த உடனே, சங்கரித்த உடனே, ஆஹா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க உங்க சுய பலத்துல வந்துடவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட். ஒரு ஊழியத்தை செய்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கர்த்தரை பயன்படுத்த, இல்ல 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 இல்ல, உங்க பலன் எதுல இருக்கணும்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் இருக்கணும். அவர் சொன்னார் நான் ஜெயிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னார் நான் நிற்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த நான் அதை செய்வேன், நான் செய்வேன். யோசுவா 1 அதிகாரம் 3-9 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, மோசையோடு இருக்கிற மாதிரி உன் கூட இருப்பேன், உனக்கு முன்பாக ஒரு மனுஷனோ எதிர்த்து நிற்பது. நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? நடந்ததா இல்லையா? ஒரு ராஜாவும் எதிர்த்து நிற்க கூடாதபடி மடங்கடிக்கும்படி கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். காரணம் என்னன்னா, அவன் தன்னுடைய சுய பலத்துல நிக்கல, ஞானத்துல நிக்கல, எக்ஸ்பீரியன்ஸ்ல நிக்கல. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய பலத்தில் நின்றபடினா கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமது வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவி இருக்குமே ஆனால் யோசுவாவை போல இந்த உலகத்தை நாம் சுதந்திரிப்போம், ஜெயத்தை எடுப்போம். அடுத்ததாக ஷேரிங் த பேட்டில், ரொம்ப முக்கியமான இன்னொன்னு. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், தன்னுடைய எல்லாருக்கும், இஸ்ரவேல் அனைவருக்கும் யுத்தத்தை நடப்பிக்கும்படி பழக்கி வைக்கிறான். அவன் ரொம்ப கவனமா இருந்தான். யோசுவாவோட தான் ரட்சிப்பு வந்ததுன்னு ஒருத்தர் சொல்லிடக்கூடாது. கர்த்தராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா மேன்மைக்கு முன்னாடி யார் வந்து நிக்கணும்? கர்த்தர் வந்து நிக்கணும். வீட்டில் வந்து கர்த்தர் வந்து நிக்கணும். வீடு கட்டுறீங்களா? முதல்ல யாரை கூட்டிட்டு வரணும்? பாஸ்டரை கூட்டிட்டு வந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தரை நினைக்கணும். ஊழியக்காரனை நினைச்சீங்கன்னா இன்னைக்கு கர்த்தரை நினைக்கிறீங்க அர்த்தம். எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா கால்களையும் வீடெல்லாம் பதுக்கி வச்சுட்டு கடைசியில் பேய் ஓட்டுறதுக்கு இனி கூப்பிடக்கூடாது. எனக்கு அந்த கிருபையும் கிடையாது. ஒரே போராட்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கிட்ட இருந்து சத்தம் வருது. டைல்ஸ், ஒரு வீட்டில் டைல்ஸ் அப்படி ஆடுது. நைட்டு ஒட்டின டைல்ஸ் ஆடுமா? ஆடுது. நீ முதல்ல ஆண்டரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா பேய் உள்ள வருமா? உள்ள வருமா? உள்ள நல்லா ஆராதிச்சு பார்த்து வசனத்தை பேசி அந்நிய பாஷையில் பேசி ஜோம் பண்ணிட்டு வெளியே போயிட்டா 1000 பேய் வந்தாலும் உள்ள வரவே முடியாது. எல்லா இடத்துலையும் கர்த்தரை நிறுத்துங்க. எல்லா ஜெயத்திலும் கர்த்தரை நிறுத்துங்க. எல்லா மேன்மையிலும் கர்த்தரை நிறுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால யோசுவா தனக்கென்று எந்த ஒரு மேன்மையை சொல்லாம எடுக்காம, அவர் என்னுடைய கிரெடிட் எடுக்காம எல்லா ஜனங்களையும் யுத்தத்துக்கு பழக்கி வைத்து கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமையை கொண்டு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யுத்தம் ஜெயிக்கணும்னா சிம்பிள். ஆண்டவரே, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, உம்முடையது. செருபாபேல் 20 வருஷம் சுயத்துல ஜனங்களுடைய ஸ்தோத்திரம் சிறையிருப்புக்காக போராடினா. நிறைய கடிதங்கள் எழுதி எழுதி பார்த்தான், சுய முயற்சியில பார்த்தான். ஆனா ஒரு கட்டத்துல யோசித்தான். அப்புறம் தான் சொன்னான், பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். கர்த்தர் அவனை விடுவித்தார், ஜனத்தை விடுவித்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒரு வசனத்தை நான் உங்களை நினைப்பூட்டி நான் முடிக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 33:11 வசனத்தை யாரோ ஒருத்தர் சத்தமா வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, வாலிபன், எல்லாரும் சொல்லுங்க, வாலிபன், யங் பிளட். அல்லேலூயா. வாலிபன், யங் மேன். ஆண்டவர் எப்ப தேடணும்னா வாலிபேசன் தேடணும். வாலிபேச சுற்றி அப்படியே அழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் தேடணும்னா வேணா ஆண்டவர் வாழ்க்கையில் கொசுறு வேணா கொடுப்பார், வாங்கிட்டு போ. எங்க ஊர்ல வந்து ஐஸ் பெட்டியில வந்து விற்க வருவாங்க.
காலையில் சாயங்காலம் வரைக்கும் விற்பான். ஸ்கூல் முடித்த உடனே ஐஸ் பெட்டி நீ யாரும் வாங்க மாட்டான், வீட்டுக்கு போகிறான்னு ஐஸ் பெட்டி திறந்து அவன் என்ன செய்வான்னா, உறைஞ்சி போன ஐஸ் உள்ளே இருக்குன்னு தெரியுமா, அதை அள்ளி அள்ளி சும்மா கொடுப்பாரு. வாங்கி சிலர் அதிலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. வாலிப வயதில் தான் நீ உபவாசிக்கணும், வாலிப வயசுல தான் நீ ஊழியம் செய்யணும், வாலிப வயசுல தான் கர்த்தருக்கு நீ கொடுக்கணும், வாலிப வயசுல தான் கர்த்தருக்கு நீ வைராக்கியம் பாராட்டணும், வாலிப வயசுல தான் பரிசுத்தத்தை நாடணும், வாலிப வயசுல தான் தேவனுக்காய் ஜீவனம் பண்ணணும், வைராக்கியம் உனக்குள்ள வரணும். எல்லாம் முடிஞ்சு போனா என்ன கொடுப்பாரு, இந்த ஐஸ்காரம் கொடுத்த மாதிரி கொஞ்சம் கொடுப்பாரு, அதை அப்படி டான்ஸ் பண்ணிட்டு போங்க. இல்ல யங் மேன், அல்லேலூயா, யங் மேன், யங் வாலிபம் என்றால் ஃப்ரெஷ் அனாயிண்டிங், பிரைஸ் தி லார்ட். வாலிபம் என்றால் ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். யாருக்கெல்லாம் இயேசுவோடு தனிப்பட்ட வாழ்க்கையில சரியாக சொந்த அனுபவத்தில் நீங்க வளர்ந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள், இயேசுவை சொந்தமா நீங்க ருசிக்கணும். எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவ, நானும் கிறிஸ்தவ, இல்ல இயேசு கிறிஸ்துவ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், தேவனோடு ஒரு என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில் நடைபெறணும். பரிசுத்த ஆவியானவருடைய the first encounter அவர் உங்களை பரிசுத்த அபிஷேகத்தினால் நிரப்புவது. எத்தனை பேர் அபிஷேகம் பெறலீங்களோ நீங்க நிச்சயமாய் இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்குள்ள கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கிட்டத்தட்ட 40 நாள் நம்ம ஜெபம் பண்றோம், 40 நாள் உபவாசிக்கிறோம், 40 நாள் விழித்திருக்கிறோம், 40 நாள் பிரயாசப்படுகிறோம். இந்த கூட்ட நாட்களில் சபையிலே அபிஷேகம் பெறாதவர்கள் எல்லாரையும் யோசுவாவின் ஆவியோடு கர்த்தர் அபிஷேகிப்பேராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபம், fresh anointing every day. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் காலையில் எழும்பி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு fresh anointing கொடுக்கிறார், புதிய கருவியை கொடுக்கிறார், புதிய யுக்தியை கொடுக்கிறார், புதிய ஞானத்தை கொடுக்கிறார், புதிய பலத்தை கொடுக்கிறார். சரீரம் சோர்ந்து போகலாம், சரீரம் உங்களுக்கு பலவீனம் ஒத்துழைக்காம போகலாம், சூழ்நிலை ஒத்துழைக்காம போகலாம், குடும்பத்தார் உனக்கு ஒத்துழைக்காம போகலாம், ஆனால் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற anointing, fresh anointing, வாலிபம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ நீங்க வாலிபமா இருக்க முடியும்? எப்போ உங்க அபிஷேகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்? எப்போ உங்க வாழ்க்கை எப்போ அபிஷேகத்தில் அனல்லையே இருக்கும், ஜெயத்தில் இருக்குன்னு சொன்னோம்னா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கும் போது, தேவ சமூகத்தை விட்டு பிரியாது இருக்கும் போது, எப்பவும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது உபவாசத்துக்கு கொடுத்து வரணும், காத்திருப்பு கொடுத்து வரணும், வேதபாட கூட்டத்துக்கு வரணும், ஆன்லைன் பிரேயர் அட்டெண்ட் பண்ணணும், ஆராதனைக்கு வரணும், ஆயத்து கூட்டத்துக்கு வரணும், ஊழியத்துக்கு வரணும், வரணும் வரணும் வரணும். அப்பனா தான் போவீங்க, அப்பனா தான் என்ன செய்ய முடியும், அப்பனா தான் என்ன செய்ய முடியும். கேக்குதா, கேக்குதா? நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, டிக்கெட் ரெடியா இருக்கு பாஸ்டர், டிக்கெட் எனக்கு ரெடியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஃப்ரெஷ் அனாயிண்டிங் யோசுவாக்குள்ள கர்த்தர் ஃப்ரெஷ் அனாயிண்டிங். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு நீ கேட்க போறீங்க, பழசெல்லாம் போட்டு ஆண்டவரே, என் பழைய வாழ்க்கையெல்லாம் போட்டு ஆண்டவரே, அபிஷேகம் பெறாம பரலோகம் போக முடியாது. ஹலோ பீப்புள் ஆஃப் காட், பீப்புள் ஆஃப் காட், அபிஷேகம் பெறாம எங்க போக முடியாது? பரலோகம் இல்லவே இல்லை. அபிஷேகம் பெறலையா? பரலோகத்தை மறந்துரு, பரலோகத்தை மறந்துரு. ஆவில பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். வாலிப பிள்ளையே, சிறு குழந்தைகளே, அபிஷேகம் பெறலையா? பரலோகம் உங்களுக்குள்ளே கிடையாது, கானான் உங்களுக்குள்ள கிடையாது, நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள இல்லை, இல்லை 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 இல்லை. பரலோகம் ஒன்று உண்டு, ராஜா ஒருவர் இருக்கிறார், பரலோக ராஜ்யம் ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது, அது இந்த பூலோகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கண் இமைக்கிற நேரத்தில் சடுதியார் எக்கால பெருசத்தத்தோடு தன்னோடு சேர்த்து கொள்ளும்படிக்கு பரலோகத்தை விட்டு இறங்குகிற ஒரு மகிமை வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது, ஒரு ரதம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது, ஒரு ரதம்
உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போகும்படிக்கு இதோ உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவின் ரதத்தை போல உன்னை அழைத்து சொல்லுவதற்கு நீ இன்றைக்கு ஆயத்தமாகும்படிக்கு கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள். எல்லாரும் வாய்களை திறந்து பேசுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. வாய்களை திறந்து பேசு. அந்நிய பாஷையில பேசுங்க. நிமனா ஷரகத ரதினமா நிமனா திரதினமா. என்னுடைய எல்லையில் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவனுடைய ராஜாக்களையும் சங்காரம் பண்ணுவதற்கு இப்பொழுது ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங் எனக்குள்ளே கடந்து வரட்டும். கேளு. வாலிப பிள்ளைகளை கேளு. முன்னாடி இருக்கிறவங்க வாயை திறந்து கேளு. எல்லாம் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாம் வலது கரத்தை உயர்த்துங்க. சிறு பிள்ளைகளை வலது கரத்தை உயர்த்து. somebody is going to be filled by the spirit of God. இன்றைக்கு இப்பொழுது கர்த்தர் ஒரு சிலரை தமது ஆவியினால் நிரப்ப போகிறார். You are going to be touched by the spirit of God. ஒரு புதிய அனாயிண்டிங் உன் வாழ்க்கையில வர போகுது. பெற்றுக்கொள். receive it. It's on the way. marama sharadinama marakoradinama urama sharadinama. ஒரு அக்கினி உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் வலது கரத்தை பரலோக நேரத்தை உயர்த்து. இதோ உன்னுடைய கரத்தின் நுனியை தொடுகிறார். உன் கரத்தின் நுனியை தொடுகிறார். அது உன்னுடைய கரம் வழியாக உன் சரீரத்துக்குள்ள இறங்குறது. ஃப்ரெஷ் அனாயிண்டிங். நீ வயதானவர் அல்ல, நீ ஒரு வாலிபர். உனக்குள்ள இருக்கிற வல்லமை ஒரு வயதான வல்லமை அல்ல. ஓ ரமஷரதினமா, ஒரு வாலிப வல்லமை, ஒரு fresh anointing. Come on, receive it. எல்லாரும் கண்களை மூடி receive it. என்ன வயசுல இல்ல, சிறு பிள்ளையா இருந்தாலும் ஜெபம் பண்ணு. இதோ யோசுவாவை அபிஷேகித்த, யோசுவாவை தேவனுடைய இரட்சணியமாய் மாற்றின கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, பின்னாடி இருக்கிறவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லாருக்குள்ளும் இப்பொழுது ஒரு fresh anointing. மரமஷரதினமா ரிமனக்கரா, ஒரு அக்கினி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு வல்லமை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ரதம் உனக்கு நேராய் பாய்ந்து ஓடி வந்து கொண்டிருக்கிறது. இது உன்னை பரவசமாக்குகிற, இது உன்னை ஆவிக்குள்ளாக்குகிற, உன்னுடைய கண்களை திறக்கிற, உன்னுடைய சாபத்தை முறிக்கிற, உன்னுடைய வேதனையை நீக்குகிற, உன்னுடைய சங்கிலில கட்டப்பட்ட எல்லா கட்டுகளை உடைக்கிற ஒரு அக்கினி ரதம். Come on, receive it. ரிமஷரகரா, அக்கினி ரதம் மரபா திகத ரகதர நிமஷரமா. In the name of Jesus. ஆவியிலே கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, இப்பொழுது கரங்களை தட்டி வாயில கத்த உனக்கு தருகிற வார்த்தை பேசு. கத்த உனக்கு தருகிற வார்த்தை பேசு. Come on, speak out. இப்பொழுது கர்த்தர் fresh anointing ஊற்றுகிறார். புதிய அபிஷேகம், புதிய அழைப்பு, புதிய தரிசனம், புதிய பலன். இன்னும் விட்டு கொடுங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஆராதனை முடித்து நீங்க வெளியில போகும் பொழுது வேறு மனுஷனாய் போவாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ஆராதனை விட்டு நீ வெளியே போகும் பொழுது நீ வேறு மனுஷனா ஆவாய். உன்னுடைய காரியங்கள் மாறுதலாய் முடியும். உன்னுடைய பாதைகள் நேராக்கப்படும். கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும். நீ தோல்வியுற்ற இடங்களில் சத்துருக்கள் உனக்கு பணிவிடைக்காரர்களை வருவார்கள். மரக்கரதினமா, உன்னோட சிநேகிதராய் மாறுவார்கள். எஸ். எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே,
எலியாவின் நேரமே, இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஓ ஓ ஓ எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே, யோசுவாவின் தேவனே, யோசுவாவின் தேவனே, இறங்கிடும். எல்லாரும் சொல்றீங்களா? யோசுவாவின் தேவனே, இறங்கிடும் தெய்வமே. ஆமே, யோசுவாவின் இறங்கிடும் தேவனே, அசைவாடும் அசைவாடும் அனலாக்கோ அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆடும் அனலாக்கும். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடும். ஆவியே ஆவியே எல்லாரும் மர்லா கர்லா ஷெரே, யோசுவாவின் ஆவி, மோசேயின் ஆவி, எலியாவின் ஆவி, யேசுவாவின் ஆவி, எலியாவின் ஆவி. ஓ ரமணரகரே ரகரகதரதரே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலை. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க சாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாதாளின் எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஓரே மனே, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் அளிப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் அளிப்பா, ஜெபிக்க. ஓ ஓ ஆமென் ஆமென் ஆமென். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் அளிப்பா, நெருப்பா இறங்கிடுவா என் தேவன், நெருப்பா. ஓ ரங்கதராதரமான திரிமரகை துரிகது. ஆவியே ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, என்னை அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எங்கள் அசைவாடும் அனலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே, என்னில் அசைவாடும் அனலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே, என்னை அசைவாடும். ஊரமலக்கராதிரே நீ மனாதிரி மினை கோருதினே. பரலோகம் பிறக்கிறது, ஒரு அக்கினி ரதம் வருகிறது, ஒரு அக்கினி ரதம் வருகிறது, ஒரு அக்கினி ரதம் வருகிறது. ஓ உன்னை உயர்த்துகிற காலம் வந்தது, உன்னை உயர்த்துகிற காலம் வந்தது. கரபரலபர கரதனனே ஓரே பெரே ஏரே ஆலே ஆலே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. எல்லாரும் வலகரத்தை உயர்த்தி இரு கரங்களை உயர்த்துறீங்களா? இரு கரத்தையும் உயர்த்துறீங்களா? பல்லோக நேரத்தை உயர்த்துறீங்களா? ஒரு மனமா ஒரே குரலாய் சொல்றீங்களா? அசைவாடும்
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஒரே குரலா எல்லாரும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியே அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலை. சகோதரர்லாம் கேளுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் பரலோக பிதாவே, நீர் எவ்வளவா இந்த பிள்ளைகளை, இந்த ஜனங்களை நீ நேசிக்கிறேன். எவ்வளவா இவர்களை நேசிக்கிறேன். தமது ஆவியை தருகிறேன், அதிகாரத்தை தருகிறேன், பலத்தை தருகிறேன், ரட்சணியத்தை தருகிறேன், சமாதானம் தருகிறேன், விடுதலை தருகிறேன், சுகத்தை தருகிறேன், சுதந்திரத்தை தருகிறேன். இந்த நாளிலும் கேட்ட வசனத்தின்படி யோசுவாவின் சுதந்திரம் புது பிள்ளைகளுடைய எல்லா சிரசில் தங்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சிரசு மீதும், சிறுவர், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லாருடைய சிரசு மீதும் யோசுவாவின் சுதந்திரத்தை நான் பிரகடனம் பண்ணுகிறேன். கட்டவிழ்க்கிறேன், கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன், கட்டவிழ்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். சகல ராஜாக்களின் வல்லமைகளை இவர்கள் சங்கரிப்பார்களாக. சகல தேசத்தினுடைய அதிகாரங்களை இவர்கள் சங்கரிப்பார்களாக. மலை தேசம் முழுவதையும் உமது பிள்ளைகள் சுதந்திரமாக்கிக் கொள்வார்களாக. A spirit of inheritance upon my people in the mighty name of Jesus. சுதந்திரத்தின் ஜனம், இந்த ஜனம் சுதந்திரத்தின் ஜனம், இந்த ஜனம் சுதந்திரத்தின் ஜனம். நீ மாற்றினபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வார நாட்கள் முழுவதும் புது பிள்ளைகள் போகிற எல்லா பாதைகளிலும் கர்த்தர் இவர்களுக்கு சுதந்திரத்தை தாருங்க. எழுந்து போனது சுதந்திரிக்க, மீட்டுக்கொள்ள கர்த்தர் இவர்களை யோசுவாவை போல பலப்படுத்துவீராக. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னீரே. இந்த வார நாட்களில் உமது பிள்ளைகளோடு கூட நீ இருந்து நீ செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். பலம் கொண்டு திடமனதாக இருந்து கர்த்தர் சொல்றார். பலம் கொண்டு திடமனதாக இருந்து கர்த்தர் சொல்றார். நீ பயப்படாத, திடமனதாக இரு. நான் மோசடி இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். யோசுவா இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். யோசுவா சுதந்திரத்தது போல நீயே சுதந்திரிப்பாய். உடைய அன்பின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நடத்துங்க, பலப்படுத்துங்க, இப்படி கிருபை சூழ்ந்து கொள்வதாக. தேவைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தேவையை பூர்த்தி செய்து ஆசீர்வதியும் ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பண்ணுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை வந்து இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.